பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர், சிந்தனையாளர், பாடலாசிரியர் ஆவார். எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியது இவருடைய சிறப்பாகும். இவருடைய பாடல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. பிரபல கவிஞர், சிந்தனையாளர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அவரை பற்றிய சிறு காணொளி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள சங்கம்பரை தான்காடு என்ற கிராமத்தில் எளிய விவசாய குடும்பத்தில் ஏப்ரல் 13, 1930 பிறந்தார். தந்தை நாட்டுப்புற கவிஞர். உள்ளூர் சுந்தரம் பிள்ளை திண்ணை பள்ளிக்கூடத்தில் 2ஆம் வகுப்பு வரை படித்தார். குடும்ப தொழிலான விவசாயம் மட்டுமின்றி உப்பளம், நாடகம், மாம்பழ வியாபாரம், இட்லி கடை என 10க்கும் மேற்பட்ட தொழில்களில் ஈடுபட்டு வந்தார். சிறு வயதிலேயே கவிதை புனையும் ஆற்றல் பெற்றிருந்தார். இவரது பாடல்களில் கிராமிய மனம் கமழ்ந்தது. கருத்து செறிவும் கற்பனை வளமும் படைத்த இவரது பாடல்களை ஜனசக்தி பத்திரிகை வெளியிட்டு வந்தது. விவசாய சங்கம், பொதுவுடைமை கட்சியில் ஈடுபாடு கொண்டிருந்தார். 1952 பாண்டிச்சேரி சென்று பாவேந்தர் பாரதிதாசனிடம் தமிழ் பயின்றார். பின்னர் அவர் நடத்திய குயில் இதழின் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். தனக்கு தமிழ் கற்பிக்க குரு பாரதிதாசன் வாழ்க்கை என்று எழுதிவிட்டுதான் கடிதம் எழுதத் தொடங்குவாராம். பொது உடைமை சித்தாந்தங்களை பரப்ப அயராது பாடுபட்டார். ஏராளமான தத்துவ பாடல்களை எழுதியுள்ளார். படித்த பெண் திரைப்படத்துக்காக 1955 முதன்முதலாக பாடல் எழுதினார். இதன் மூலம் திரைப்படத் துறையில் தன் முத்திரையை அழுத்தமாக பதித்தார். 1959 வரை எம்ஜிஆர் நடித்த 7 திரைப்படங்கள், சிவாஜி கணேசனின் 11 திரைப்படங்கள் உட்பட பல திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதினார். 180 திரைப்பட பாடல்கள் மட்டுமே எழுதியுள்ளார். ஆனால் அவை அனைத்துமே காலத்தால் அழியாதவையாக திகழ்கின்றன. இயற்கை, சிறுவர், காதல், மகிழ்ச்சி, சோகம், நாடு, சமூகம், அரசியல், தத்துவம், பாட்டாளி வர்க்கம் ஆகியவை இவரது பாடல்களின் கருப்பொருளாக இருந்தன. இவரது பாடல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. சின்ன பயலே தூங்காதே தம்பி தூங்காதே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, எல்லோரும் இந்நாட்டு மன்னரே, செய்யும் தொழிலே தெய்வம் ஆகியவை குறிப்பிடத்தக்க பாடல்கள். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துகள், வாழ்வியல் தத்துவங்களை வெளிப்படுத்தியவர். பாடுவதிலும் வல்லவர். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இவரது நெருங்கிய நண்பர். மக்கள் கவிஞர் என்ற பட்டம், பாவேந்தர் விருது உள்ளிட்ட பல விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டன. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் 29 வயதில் அக்டோபர் 8, 1959 மறைந்தார். குறுகிய காலமே வாழ்ந்த இவர் அதற்குள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து நிகழ்த்த வேண்டிய சாதனைகளை நிகழ்த்திவிட்டார். இவரது பாடல்கள் தொகுப்பு 1965 வெளிவந்தது. இவரது நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு சார்பில் பட்டுக்கோட்டையில் 2000 மணிமண்டபம் அமைக்கப்பட்டது.